This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பைந்தமிழ் தூரிகை உணர்ச்சி, கற்பனை, கருத்துக்களை வெளிப்படுத்தவும் தூண்டவும் கவிதை வடிவில் விளக்குகிறது இந்நூல். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. ஔவையார். தமிழ் மிக தொன்மையான மொழி என்பதனை அதன் அகச்சான்றுகளும் புறச்சான்றுகளும் நிறுவுகின்றன. புறச்சான்றுக்கு இப்போதைய கீழடி ஆய்வு வரையிலான நிறுவனங்கள் உள்ளன. அகச்சான்றுக்கு வேள்வி தீயில் வெந்ததும் கடல் கொண்டதும் கரையான் தின்றதும் போக எத்தனையோ காலம் கடந்த இலக்கியங்கள் நம்மிடம் இப்போதும் கையிருப்பாக உள்ளன. அந்த இலக்கிய கோப்பை எல்லாம் கவிதை என்ற மதுவால் நிறைந்து வழிகிறது. இலக்கிய உலகில் கவிதை என்பதே மூத்த வடிவம். அது நாட்படு தேரல். அதனால்தான் நம்மை மயக்குகின்றன. ஆனால் அந்த கவிதையின் இன்றைய நிலையை நான் சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள தேவையிராது என்று நினைக்கிறேன். யாரிடமாவது நீ படித்த ஒரு கவிதையை சொல் என்று கேட்டு பாருங்கள். அவனுக்கு தெரிந்தது பாரதியார் அல்லது பாரதிதாசனார் ஆகியோரின் கவிதைகளிலிருந்து 2-3 வரிகளாக அது இருக்கும். அதுவும் பாடத்திட்டத்தில் இருந்ததனால்தான், இல்லாவிட்டால் அதுவும் இருக்காது. திரைப்பட பாடலாசிரியர்கள், தமிழ் அறிந்த அரசியல்வாதிகள், அரசியல் சார்புடையவர்கள், பிரபலமான கவிஞர்கள், அவர்களது பிள்ளைகள் என பேறு பெற்றவர்கள் எழுதிய கவிதைகள் எல்லாம் கற்பனையிலும் விற்பனையிலும் சாதனை படைக்கிறது. பெயர் அறியப்படாத ஓர் எளிய மாந்தனின் கவிதைகள் காகிதத்தில் அச்சேர காத்திருந்து காத்திருந்து காலாவதியாகி போகிறது. அப்படி என்னுடைய கவிதைகளும் காலாவதியாகியோ அல்லது மூப்படைந்து முதிர்கண்ணியாகியோ விடுவதற்கு முன் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துவிட வேண்டும் என நினைத்தேன். பருந்துகளும் வள்ளூர்களும் வட்டமிடும் வனாந்தரத்தில் ஒரு தோல் உரிக்கப்பட்ட கோழி உயிரோடு வாழ்வதற்கு சாத்தியமில்லை என்பது எத்தனை உறுதியான செய்தியோ அத்தனை உறுதியான செய்தி. ஓர் அறியப்படாத கவிஞனின் கவிதை தொகுப்பை ஒரு பிரபலமான பதிப்பகத்தார் பிரசுரிப்பது என்பது. பிழை திருத்தம் முடிந்து இறுதியாக இந்த முன்னுரையை எழுதும் இந்த நொடி வரை ஏதோ ஓர் உறுத்தல் என் உள்ளத்தில். அதற்கு 3 காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம், இந்த நூல் வெளிவருமா என்பது. இரண்டாவது காரணம், ஓர் அறியப்படாத கவிஞன் என்று என்னை நானே சொல்லிக் கொண்டது. மூன்றாவது காரணம், நான் எழுதியதை நீங்கள் கவிதை என்று ஒப்புக்கொள்வீர்களா என்பது. நான் ஒரு ஜவுளி கடைக்கு சட்டை வாங்க சென்றேன். பார்த்த சட்டைகள் ஏதும் எனக்கு பிடிக்கவில்லை. அடுத்ததாக அட்டை பெட்டிக்குள் உள்ள சட்டைகளை காட்டும்படி அங்குள்ள ஓர் ஊழியரிடம் கேட்டுக்கொண்டேன். ஒரு சில்வர் நிற பெட்டி அது. அதற்குள் இந்த துணிதான் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு சின்ன மாதிரி துணி ஒன்று அதன் முகப்பில் ஒட்டப்பட்டிருந்தது. அங்கிருக்கும் மின் விளக்குகளின் வெளிச்சத்தில் அட்டை பெட்டி மின்னியது. கண்ணாடி மேசையில் வைத்து மூடியை லாவகமாக திறந்து சட்டையை என்னிடம் எடுத்து காட்டினார் அந்த ஊழியர். நான் உறைந்தே போனேன். தன்னியல்பாக
என் வாயிலிருந்து ஒரு சொல் வந்தது. அந்த சொல் லெமுரியா குமரி கண்டம் என்று அழைக்கப்படும் லெமுரியா கண்டம். எத்தனை பழமை வாய்ந்தது என்று உங்களுக்கு தெரியும் தானே. அந்த சட்டையின் பழைய தோற்றத்தை பார்த்ததும் எனக்கு லெமுரியா என்ற சொல்தான் நினைவுக்கு வந்தது. அதிர்ச்சியிலிருந்து விடுபடாதவனாய் அந்த ஊழியரிடம் சொன்னேன், அட்டைப்பெட்டியை பார்த்தா குமரி புள்ள மாதிரி தான் இருக்கு, அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு பழைய கிழவியை மேக்கப் போட்டு படுக்க வச்சிருக்கீங்களே என்றேன். அந்த ஊழியருக்கு சிரிப்பு வந்துவிட்டது. பொசுக்கென்று தரையில் அமர்ந்து கொண்டு சிரித்தார். அவர் அந்த சட்டையை நினைத்து சிரித்தாரா, அந்த கடையின் நிலையை நினைத்து சிரித்தாரா, அல்லது என் சொற்களை நினைத்து சிரித்தாரா என்பது எனக்கு தெரியவில்லை. இதை இப்போது ஏன் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. புத்தகம் நன்றாகத்தான் உள்ளது, உள்ளே திறந்து படித்தால்தான் தெரியும் பழைய கிழவியா இளைய குமரியா என்று. நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அப்படி ஏதும் நினைத்தீர்களா? கட்டாயம் என் கவிதைகள் குமரியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நான் எழுதியது கன்னி தமிழில் அல்லவா. நெஞ்சம் நிறைந்த அன்போடு உங்கள் எரிசின கொற்றவன். நன்றி, வணக்கம்.